இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் லெந்து காலத்தை அனுசரித்து வருகிறதுனால் இந்த 40 நாட்களும் இயேசுவின் சிலுவை, பாடு, மரணம் இவைகளை பற்றி அதிகமாக தியானிக்கக்கூடிய காலமாய் இருக்கிறது. இயேசு சொல்கிறார், யோவான் 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று. இயேசுவின் உபதேசத்திலே நாம் சுத்தமாக்கப்படுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, அப்படி போல இயேசுவின் சிலுவை உபதேசத்திலும் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது என்பதை பார்த்தால் 1 கொரிந்தியர் 1:18 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, சிலுவையின் உபதேசம் நம்மை கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடியதாய் இருக்கிறது. யோவான் 3:18 இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அந்த இரத்தம் நம்மளை பாதுகாக்கக்கூடியதாய் இருக்கிறது. எப்படி நாம் பாலை ஃப்ரிட்ஜில் வைத்து பாதுகாப்பாய் வைக்கிறோமோ, அதே போல இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. நாம் கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கும் பொழுது மோசேயுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வீட்டு நிழல் கால்களில் இரத்தம் பூசினார்கள். யாருடைய வீட்டில் இரத்தம் பூசப்பட்டதோ அவர்களுடைய வீட்டில் சாவு இல்லாமல் இருந்தது. யாருடைய வீட்டில் இரத்தம் பூசப்படவில்லையோ அவர்கள் வீட்டில் சாவு உண்டானது. அந்த இரத்தம் அந்த ஜனங்களை பாதுகாத்தது. அதுபோலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினாலே நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை நாம் அவருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது நமக்கு வெளிப்படுகிறதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே நமக்கும் பிதாவுக்கும் இருந்த பிரிவினை ஒன்றாக்கப்பட்டது. நாமும் அவரும் சமாதானமாய் இருக்கக்கூடிய காலங்கள் ஏற்படுகிறதாய் இருக்கிறது. இரண்டாவது, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் ஏற்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. இப்படி அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கிறதாய் இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரண பாடுகளை நாம் அதிகமாக தியானிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு அதிக இரகசியங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். சிலுவையின் உபதேசத்தை தியானிப்போம், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். ஆமேன். நானும் உம்மை சார்ந்திடும்போது வரும் துன்பமெல்லாம் மறப்பேன். இந்த உலகம் எதிரானால் சிலுவை நிழலில் மறைவேன். இந்த உலகம் எதிரானால் சிலுவை நிழலில் மறைவேன். பொன்னை போல புடமிடும் நல்ல அனுபவ ஜீவியம் அவர் தருவார். பொன்னை போல புடமிடும் நல்ல அனுபவ ஜீவியம் அவர் தருவார். கரைகள் யாவும் அகன்றிடும்போது ஒளியாய் திகழ அருள் புரிவார். நானும் உம்மை சார்ந்திடும்போது
வரும் துன்பமெல்லாம் மறப்பேன். இந்த உலகம் எதிரானால் சிலுவை நிழலில் மறைவேன். இந்த உலகம் எதிரானால் சிலுவை நிழலில் மறைவேன்.